எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு தொழில் வசிய மை செய்யும் முறை, எளிய முறை. இது தொழில் பண்ணுறவங்க இந்த மை பயன்படுத்தலாம். ரெண்டாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மை பயன்படுத்தலாம். இந்த மை எப்படி செய்யறங்கிறத ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்காக இந்த மை முறையை சொல்லித்தரேன். பொருள் செலவும் பெரிய பொருள் செலவும் கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள்: ஒரு மண் அகல் விளக்கு, நல்ல சுத்தமான விளக்காக வாங்குங்க. எடுக்கிறப்ப அந்த உடஞ்ச மாதிரி, கீரல் விட்ட மாதிரி, அங்கங்கே ஏதாச்சும் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு விளக்கு ரொம்ப சுத்தமான விளக்காக பார்த்து அழகான விளக்காக கொடுக்கும். ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, தாமரத்தண்டு திரி, இழுப்ப எண்ணெய், நாட்டு வெத்தலை, அது பெண் வெத்தலை. இதுதான் நீங்கள் சேகரிக்க வேண்டிய பொருள். இந்த தாமரத்தண்டு திரியை பன்னீரில் அலசி, சுத்தமான பன்னீரில் அலசி காய வைக்கணும். அதுக்கப்புறம் வளர்பறை கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில இந்த பூஜை ஆரம்பிக்கணும். அதுவும் இரவு எத்தனை மணிக்கு வரும்னா 8 to 9 வரும். சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை இந்த 8 to 9 இந்த பூஜை ஆரம்பிக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும். இந்த 2 டைம் தான் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நேரம். இந்த திரியை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விளக்கில் சுத்தமான மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு வடக்கு முகமாக வைத்து திரியை உள்ள போட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி அம்பாள் நினைத்து, மோகினி தாயை நினைத்து மந்திர உச்சாரணம் பண்ணணும். எப்படி மந்திரம்? முதல் ஒரு 108 முறை விளக்கை ஏற்றிட்டு மந்திர உச்சாரணம் பண்ணுங்க. மந்திரம் ஓம் ஷம் சம்போநாய ரீம் ரீம் ஓம் பட் ஸ்வாஹா அப்படிங்கிற மூல மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி அம்பாளை நினச்சி, தாயே, நான் இந்த மையை எடுக்கிறேன், எனக்கு என்னை கண்டவரெல்லாம் என் வசமாக எனக்கு அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த இழுப்பெண்ணெயை விளக்குல அந்த வெத்தலையில தடவி, வெத்தலையில தடவி அந்த தீப ஒளியில சுடர் எரியிறப்ப அந்த தீப ஒளியில வெத்தலை மேல தூக்கி பிடிச்சிங்கன்னா இந்த புகை அதை அடிச்சு கருப்பா பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செம்பு டப்பா, செம்புல ஒரு டப்பா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு செம்பு டப்பா ஒன்று எடுத்து அந்த டப்பால கைப்படாம ஒரு பத்தி குச்சியோ அல்லது ஃபிலிம் நம்ம பழைய ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ்ல இருக்கணும் ஃபிலிம், அந்த ஃபிலிம் கைப்படாம அந்த கருப்பை வலிச்சு அந்த டப்பால சேகரிங்க. பத்தி குச்சியில் வலிக்கலாம், வெள்ளி கம்பியில் வலிக்கலாம், இல்லை ஃபிலிம் ரோல் கைப்படக்கூடாது, வலிச்சு அந்த டப்பால சேகரிங்க. இதே மாதிரி இந்த மை சேகரிக்கிறப்ப நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதே: ஓம் ஷம் சம்போநாய ரீம் ரீம் ஓம் பட் ஸ்வாஹா. மந்திர திருப்பி கடைசியில் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இதேமாதிரி ஃபுல்லாக மந்திரம் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே சேகரிச்சுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு உங்களால் எவ்வளோ சேகரிக்க முடியுமோ அவ்வளோ சேகரிச்சுக்கணும். சேகரிச்சதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு திருப்பி மறுநாள் வெத்தலை மேலே இந்த மை டப்பாவை வச்சு, தரையில் வைக்கக்கூடாது, வெத்தலை மேலே சாமி படத்துக்கிட்ட அந்த டப்பாவை வச்சு மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு அகர்பத்தி சாம்பிராணி சூடமேற்றி வழிபாடு பண்ணி, வேறு படையலுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது, பத்தி சூட சாம்பிராணி மட்டும் ஏற்றி மோகினி தாயை நினச்சி, சுக்கிர பகவானை நினச்சி, என்னை கண்டவர் எல்லாம் என் வசம் ஆகணும், அதுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அந்த மந்திரத்தை அந்த மை டப்பாவை பார்த்துக்கிட்டே மந்திரம் உச்சாரணம் கொடுக்கணும். தினமும் 108 முறை. இது மாதிரி 7 நாட்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டே இருங்க. 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கலக்க வேண்டியது உங்களால் முடிஞ்ச வாசனை திரவியங்கள் கலந்துக்குங்க. வாசனை திரவியங்கள்ன்றது அத்தர் ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் மட்டும் சேர்த்துங்க. கொஞ்சம் லைட்டாக சேர்த்துங்க. சேர்த்து மை நல்லா குச்சியை வச்சு கட்டி வச்சு இந்த வெள்ளி கட்டி வச்சு நல்லா கலந்து மந்திர உச்சாரணம் பண்ணுங்க. வெத்தலையை வச்சு
ஓம் ஷம் சம்போனாய ரீம் ரீம் ஓம் பட் ஸ்வாஹா, ஓம் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்றாங்க. ஓம் ஷம் சம்போனாய ரீம் ரீம் ஓம் பட் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க. பண்ணி அதுக்கப்புறம் கைப்படாமல் இந்த பத்தி குச்சிலேயே மையை எடுத்து விரலில் வைத்து 2 புருவங்களையும் தடவிடணும். இந்த இடம் இப்படி தடவிடணும். பெண்ணாக இருந்தால் அதே மாதிரி இங்கே தடவிட்டு இங்கே வைக்கணும். நெத்தியில் வைக்க வேண்டியது இல்லை. சரி, புருவத்தில் லைட்டாக புருவம் லைட்டாக தடவிட்டு இப்படி தடவிடுங்க. அவ்வளோதான். இந்த மை வைக்கிறப்ப சுத்தமாக இருக்கணும். புரிஞ்சுக்கணும். மை வைக்கிறப்ப விதிமுறை இல்லை, சுத்தமாக இருக்கணும். சப்போஸ் நம்ம சுத்தம் இல்லாமல் போயிட்டோம், இது பெண்கள் பயன்படுத்தினா மாதவிடாய் காலங்களில் இந்த மையை பயன்படுத்தக்கூடாது. 2வது, ஒரு தீட்டு வீட்டுக்கு போகிறோம்னா இந்த மையை இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? தீட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் முகத்தை அலம்பிடணும். சுத்தமாக அலம்பிட்டு தான் உள்ளே போகணும். இல்லைன்னா மை உயிர் இழந்துடும். மைக்கு உயிரற்ற நிலைமை ஆயிரும். அதேமாதிரி வீட்டில் யாரும் சுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மையில் போக தொட்டுறக்கூடாது. சாமி படுத்துக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் வைக்கிறதும் சுத்தமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இதுதான் இதுக்குள்ள விதிமுறை. மை வைத்து பாருங்கள், அருமையாக வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும். ரொம்ப எளிமையான முறை, செலவு கிடையாது, அரைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில் தெரியுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9087460660. கால் பண்ணணும்னா கால் பண்ணுங்க. இது என்னோட நம்பர் தான், காலிங் நம்பர் இதுதான். கால் பண்ணி பேசலாம். உங்களோட கருத்துக்களை என்ன வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். அடுத்து என்ன பதிவு கொடுக்கலாம்ங்கிறத கேளுங்க. மையை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து நிறையா பெண் வசி மையெல்லாம் கேட்டாங்க. பெண் வசி மை ஐடியா கொடுக்குற ஐடியா எனக்கு இல்லை, சொல்லித்தர ஐடியா இப்போதைக்கு இல்லை. தொழில் வசியம் எல்லாம் தொழிலில் சிறக்கணும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.